முழுதாக பார்த்து முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பது. அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளில் யோகங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து என்னோட வீடியோவை முழுதாக பார்த்து முடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து என்னுடைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:12க்கு, சூரியாஸ்தமனம் 7:27க்கு. இன்றைய தேதி தேய்பிறை தேதியை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 1ஆம் தேதி அதிகாலை 1:02க்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 9:56க்கு. அதன் பிறகு சதயம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:12 8:43 வரை. அதன் பிறகு 11:17 11:47 வரை. மத்தியான வேளையில் 2:20 4:23 வரை. மாலை வேளையில் 6:25 7:27 வரை. ராகு கால நேரம் 11:47 மதியம் 1:19 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:23 5:55 வரை. கூலிகன் காலை 8:43 10:15 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று காலை 9:08க்கு முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு சினம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு தனம், விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுசு ராசிக்கு செலவு, மகர ராசிக்கு ஆக்கம், கும்பராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு நிறைவு. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகளின் நேரங்களை பார்ப்போம். சுக்கிர ஓரை காலை 7:12 8:13 வரை. புதன் ஓரை காலை 8:13 9:14 வரை. சந்திர ஓரை காலை 9:14 10:15 வரை. குரு ஓரை காலை 11:17 12:18 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:20 3:22 வரை. புதன் ஓரை மதியம் 3:22 4:23 வரை. சந்திர ஓரை மாலை 4:23 5:24 வரை. குரு ஓரை மாலை 6:25 7:27 வரை. தொடர்ந்து நம்ம யோகங்களில் இந்த யோகம் பார்ப்போம். அதாவது சந்திர மங்கள யோகம் என்று சொல்வார்கள். இந்த யோகம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பது. இதன் பலன் என்ன என்றால் பார்த்தா நிலம், சொத்து, பேரு, புகழ் இவைகள் எல்லாமே இவர்களுக்கு சேரும். ஆயினும் சில சமயங்களில் இவர்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். மனது ஒரு தெளிவான நிலையில் இல்லாமல் அடிக்கடி மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த யோகத்திற்கு உண்டு. மற்றபடி இவர்களுக்கு இந்த சொத்து சுகம் என்பது சேர்க்கை நல்லாவே இருக்கும். சந்திரனும் செவ்வாயும் எந்த ராசி வீடாக இருந்தாலும் ஒன்றாக அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு இந்த யோகம் இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யோக காலம் என்பதே உங்களுடைய தசா புத்தி காலம்தான் நிர்ணயம் செய்யும். அது மட்டும் அல்லாது உங்களுடைய வயது, எந்த வயதில் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரியான வயதிலே சரியான யோகங்கள் சரியான கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக அந்த யோக பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தொடர்ந்து என்னுடைய இந்த பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.